அந்த ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வீட்ல கார்டன் டெவலப்மெண்ட் தான் தெரியும். பிகாஸ் வீட்ல சின்னதா ஒரு பாட்ல செடி வைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் பிளானிங் அப்படின்னு வரும்போது வுட் லைக் டு ஹியர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹவு ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ். ஃபார் அ ட்ரை லேண்ட், துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரியில், அபுதாபிலேருந்து 150 கிலோமீட்டர்ஸ், டீப் டெசர்ட், பட் தே வாண்டட் டு டெவலப் அ ஃபாரஸ்ட். ஒரு 300 to 500 ஏக்கர்ஸ். இதில் மான் இருக்கு, வாட்டர் வரணும், மரங்கள் வளர்க்கணும், செடிகள் இருக்கணும். ஸோ ஒரு 50 டிகிரிக்கு மேலே வெயில் இருக்கிற ஒரு ஊரில் இது இவ்வளோ வரணும்னா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பீப்புள் இருந்தாங்க. நிறைய இந்தியன்ஸ், நிறைய யூரோப்பியன்ஸ், நிறைய பேர். நம்ம இப்போ துபாய் போனோம் இல்லை யூஏஇ போனோம்னா கண் குளிர்ச்சியாக வெளியில் வந்து மரங்கள், ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறது அதோட கண்ட்ரியோட கமிட்மெண்ட் லெவல் தான் சொல்லணும். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அவ்வளோ பம்பிங் ஸ்டேஷன்ஸ், வாட்டர் பியூரிஃபிகேஷன்ஸ். வேர்ல்டுலேருந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருந்து சின்ன சின்ன ஸ்பீசிஸ், ஷர்ப்ஸ், ட்ரீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் அங்கே ஒரு சின்ன செடி வளரும். ஸோ ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வெயில். இதில் வந்து ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணி பெரிய ஃபாரஸ்ட்டை வச்சுருக்காங்க. அதனாலவோ என்னவோ தெரியல, நிறைய ரெயின்ஃபால் இப்போ யூஏஇ சுற்றி வருதுங்க. ஸோ இட்ஸ் அ பிக் டாஸ்க்.